بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. السلام عليكم. சற்று முன் உங்களிடத்திலே தலைவர் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் பாக்கர் அவர்கள் விளக்கங்களை கொடுத்தார். 2 வருட காலமாக இந்த அமைப்பின் கீழே இந்த பெயரை வைத்து நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடியவர்களே அல்ல. எங்களுடைய உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, தௌஹீதை விட்டு கொடுத்து இயக்கம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் பின்பற்றி தௌஹீத் என்ற அந்த கொள்கைக்காக உயிரை விடவும் தயாரான கூட்டம்தான் இந்திய தௌஹீத் ஜமாத் கூட்டமே தவிர, நீங்கள் நினைப்பது போல ஏதோ இந்த பெயருக்காகவா நாங்கள் அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் எந்த ஊர்லையும் உங்களை போல நாங்கள் இருந்துட்டு வந்தோம் பாருங்க, அந்த அமைப்பு அவர்களை போல அந்த அமைப்புல தான் சொத்து வாங்கணும், இல்லைண்டா விலக்கி விட்டுருவோம் அப்படின்னு விலக்கி விடக்கூடியவர்களும் நாங்கள் அல்ல. எங்களுக்கு மக்களிடத்தில் பணி செய்ய வேண்டும். எங்கள் தலைவர் சொன்னார், குழி தோண்டி நீங்கள் புதைத்தீர்கள் எங்களை, இல்லாததையும் பொல்லாததையும் ஆன்லைனில் எழுதிட்டு இருக்கிறீங்க, இதில் என்ன பொய்யன் டிஜே என்று ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதில் எழுதுறீங்க, உங்கள் பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கிறீங்க. இப்படியெல்லாம் எழுதியும் கூட எங்கள் மீது ஏன் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களோடு லட்சோப லட்சம் மக்கள் இருக்கட்டும், எங்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ்வை முன்னிறுத்தி நாங்கள் செய்வதனால்தான் ஒவ்வொரு ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தில் கூட அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கின்றான். இந்த மக்கள் மத்தியிலே அதை பதியவும் வைத்துக் கொண்டிருக்கின்றான். நாங்க ஒன்றும் பெருசா எடுத்தெல்லாம் ஒன்றும் செய்யல. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோங்கிறோம், ஒரு போராட்டத்தை நடத்த நினைக்கிறோம், இப்படி செய்வோம் என்று நினைக்கின்றோமே தவிர அல்லாஹ் அதை முன்வைத்து கொண்டிருக்கின்றான். யாரிடத்தில் ஹக் இருக்கிறதோ அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதினால்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியமே தவிர பெயர் என்பதெல்லாம் ஒரு சொல்லிக் கொள்வதற்காகத்தான், வேறு எதற்கும் இல்லை. அதற்காக ஒரு அமைப்பை 2 வருட காலமாக நடத்தி வருகிறோம். நாங்கள் போய் எங்கேயாவது போய் டிஎன்டிஜேன்னு சொல்லியிருக்கிறோமா? சொல்ல மாட்டோம். அதனால இன்னைக்கு நீங்க என்ன கூப்பிட்டு நீங்க டிஎன்டிஜேன்னா நான் இல்லம்ப. ஆனா அல்லாஹ் செஞ்ச பெரிய குதிரத்தை பத்திலா, இன்னைக்கு அல்லாஹ் என்ன குதிரத்தை செஞ்சிருக்கிறான்? அவர்களுடைய குடும்பத்தையே ஐஎன்டிஜே இந்திய தௌஹீத் ஜமாத் என்று சொல்ல வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் மிகப்பெரிய. அல்லாஹ்வை முழுமையாக நம்பியதின் விளைவு இன்னைக்கு அவர்கள் குடும்பமே எங்களோடு சேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் உண்மையிலேயே அவங்க குடும்பத்துக்கு மனசாட்சி இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன் இது போன்ற பல அமைப்புகள் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, பல அமைப்புகள் பேர்ல தமுமுக பேர்ல அமைச்சிருக்கிறாங்க, ஜமாத்துல் உலமா பேர்ல அமைச்சிருக்காரு. அப்பவெல்லாம் குடும்பத்தை போடாம இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய பேரை திருடும் பொழுது மட்டும் ஏன் தெரியுமா குடும்பத்து பெயரை போட்டார்? அட்லீஸ்ட் அவர்களாவது சொர்க்கத்துக்கு போகட்டும் என்ற சிந்தனை காரணமாகத்தான் இந்திய தௌஹீத் ஜமாத்து பேரை அவர் திருடியிருக்கிறார் என்று நாங்க நம்புறோம். எங்களுக்கு இன்னைக்கும் சரி, எங்களை சேர்ந்த இந்திய தௌஹீத் ஜமாத்து மக்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் போஸ்டர் ஒட்டட்டும், அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் இந்திய தௌஹீத் ஜமாத் பெயர்ல செய்யட்டும்.
அதுவும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாக்கித்தான் தருமா, கிரெடிட் ஆக்குவான். உங்களுடைய அந்த செயலுக்கு அவங்க போஸ்ட் ஓட்டினா கூட அல்லாஹ் அது நமக்கு நன்மையாக்கித்தான் தருவான். ஒருபோதும் இந்திய தௌஹீத் ஜமாத் தொண்டர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிள்ளைகளோடு எந்த சண்டையும் போட்டுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அப்பாவிகள், அவர்களுக்கு தெரியாது. ஒன்னா இருந்த எங்களுக்கு தான் தெரியுமே தவிர அவர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு விஷயம் தெரியாது. அதனால இந்திய தௌஹீத் ஜமாத் மக்கள் நிச்சயங்கள் தெரியும், நீங்க சண்டைக்கு போக மாட்டிய. ஒருவேளை அவர்கள் வேண்டுமென்றே சண்டைக்கு வருவார்கள், வந்தா கூட நீங்க அமைதியாகி விடுங்கள். அந்த திட்டம் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. சண்டை வரும், பிரச்சனை வரும், அதன் மூலம் இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் ரெண்டு பேருக்கும் இல்லாம ஆக்கிரலாம்ன்ற மாதிரி ஒரு செட்டப்பை செஞ்சு அவர்களே பல எஸ்எம்எஸ்களை, தேவையற்ற எஸ்எம்எஸ்களை எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அனுப்பல, நம்ம தவறான எந்த எஸ்எம்எஸையும் நாங்க அனுப்புறதே கிடையாது. அதனால நீங்க தயவு செய்து எந்த சண்டையும் சச்சரவும் நமக்கு தேவையில்லை. நம்ம அல்லாஹ் நம்மளுடைய செயலை பார்ப்பான், நாம வச்சு இயங்கக்கூடிய பெயரை பார்க்க போவதில்லை. நீ இன்னும் 10 பேரை வேண்டாலும் வச்சுக்க, என்ன பேர் வைப்பது ஒரு பெரிய பிரச்சனையா? இந்திய தௌஹீத் ஜமாத் என்று 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம், நீ இப்ப எடுத்துட்டு போனா வேற ஜமாத்துன்னு வச்சு மக்கள்கிட்ட போனதுக்கு பெயர் என்ன, பெயர் ஒரு பெரிய பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமானவர்கள் செய்யக்கூடிய வேலை. அதை நீங்க செஞ்சிருக்கிறிய, அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான் என்று கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்திய தௌஹீத் ஜமாத் இந்த தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவெடுத்து வரக்கூடிய, உருவாகி இருக்கின்ற இந்த நேரத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த அமைப்பிற்கு சொல்லனா துயரங்களையும் வீண் பழிகளையும் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தி வந்த சகோதரர் பிஜே அவர்கள் இப்பொழுது இந்திய தௌஹீத் ஜமாத் நபர்களோடு, இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகளோடு விளையாடி கொண்டிருந்த அவர் இப்பொழுது இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற பெயரை களவாடி திருடி அதில் தனது கீழ்த்தரமான போக்கை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இந்த அமைப்புடைய பெயரை திருடிவிட்டால் இந்த அமைப்பை இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு தவறான மனநிலையை அவர் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் மனநல காப்பகத்திலே சேர்க்கப்பட வேண்டிய ஆள் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு முக்கிய செய்தியை சொல்லிக் கொள்கின்றோம். அவர்கள் நம்மை உசுப்பேத்தி விடுவதற்காக, நம்மிடத்திலே பிரச்சனை செய்வதற்காகத்தான் தமிழகத்திலே பல்வேறு அமைப்புகளுடைய பெயர்களை தனக்கு சாதகமானவர்களை கொண்டு அதை பதிவு செய்து கொண்டு முதல் முறையாக இந்திய தௌஹீத் ஜமாத் அமைப்பினரிடத்திலே உரசி பார்த்து தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பித்திருக்கின்றார். இதை முளையிலேயே சட்ட ரீதியாக நாம் கிள்ளி எறியவில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து எந்த அமைப்புகளுடைய பெயர்களை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்களோ அவருடைய பெயர்களிலே அமைப்புகளை நடத்தி போலியாக நடத்தி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் அவர் இடமளிக்கக்கூடிய வகையிலே அவருடைய நடத்தை இருந்து கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாகவும் நம்முடைய மனங்கள் ரீதியாகவும் இவர்களை நிச்சயமாக ஓரங்கட்டக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நிச்சயமாக நல்லவர்களுக்கு, உண்மை சொல்லக்கூடியவர்களுக்கு, சத்தியத்துடன் செயல்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அவனிடத்தில் இரு கரமேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்களை யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை மாற்று, இல்லை என்று சொன்னால் அவர்களை இந்த சமுதாயத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடு என்று பிரார்த்தனை செய்வதற்காக உங்களுக்கு மத்தியில் இந்த கோரிக்கை வைத்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.